Hi everyone and welcome back. பால் சேர்க்காம அரிசி மாவு யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வறுத்துக்கலாம். வறுக்கிறதுனா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வறுக்கக்கூடாது. ஜஸ்ட் இதோட வாசனை வரும் உங்களுக்கு லைட்டாக. நம்ம பொங்கலுக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக வறுத்து பச்சை வாசனை போக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இதை அடுப்புலேருந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரை கப் பாசிப்பருப்புக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 4 விசிலுக்கு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இப்போது வேறு ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூனை விட விஸ்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அரை கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா உருகி கொஞ்சம் லைட்டாக திக்காகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்காகி வெல்லம் ஃபுல்லாக உருகினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 4 விசிலுக்கு அப்புறம் பாசிப்பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. விஸ்கர் வச்சு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா நல்லா ஈவனாக குழைவாக கரெக்டாக மேஷ் ஆகிடும். மேஷ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் திராட்சை சேர்த்து நல்லா அதை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் நெய்யில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மேஷ் பண்ண பருப்பு சேர்த்திங்கனாக்கா அடி பிடிச்சிக்கும், அப்புறம் கட்டி பிடிச்சி 1-2 ஒட்டிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஈவனாக கலந்து விட்டதுக்கப்புறமா அரிசி மாவும் தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே வந்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இனிமேல். ஏன்னா அரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ கைவிடாமல் கிளறணும். இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு கைவிடாமல் கிளறணும். ஏன்னா அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் போட்ட உடனே கட்டிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கிளறினீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இது கூடவே நம்ம வெல்லம் வந்துட்டு உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 8-9 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கணும். ஒரு 8-9 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் வந்துட்டு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியாக வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான பால் சேர்க்காத அரிசி மாவை சேர்த்த ஒரு பருப்பு பாயசம் ரெடி. இது டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. உங்களுக்கு அந்த அரிசி மாவோட டேஸ்ட் வந்து வெந்த அரிசி மாவு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. பால் பொருள் பிடிக்காதவங்க வந்துட்டு பாயசம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவு சேர்த்து. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.